வணக்கம் தோழர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய திரைப்பட பாடல் ஒன்றில் ஒரு வரியை முத்தாய்ப்பாக நமக்கு சொல்லியிருப்பார். அது நீங்களும் நானும் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று அவர் சொல்லி வைப்பார். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணிலே மலர்ந்த நம்முடைய தமிழ்ப்புலவன் கணியன் பூங்குன்றன் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொல்லி வைத்தான். எப்பேற்பட்ட மகா வாக்கியங்கள் இவை! ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுவதையும் ஆராய்ந்து அவன் அனுபவித்த இன்ப துன்பங்களை கணக்கிட்டு பார்ப்போமேயானால் துன்பத்தின் அளவுதான் மிகுதியாக இருக்கும். இப்படி வருகின்ற துன்பங்களுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் அடிப்படையாக அமைந்தாலும் கூட பெரும்பாலும் நம்முடைய மன அமைதியை சிதைத்து சீர்குலைத்து நம்மை துன்பக் கடலில் மூழ்க வைப்பது எது என்று தெரியுமா? நம்மை அடுத்தவரோடு பொருத்தி பார்க்கும் ஒப்பீடு என்ற இந்த மனதினுடைய மோசமான குணம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்வு எங்கே சிக்கலாகிறது தெரியுமா? ஒருவனுக்கு எப்பொழுது துயரம் வருகிறது தெரியுமா? நம்மை நம் கண்ணால் நாம் பார்ப்பதில்லை, அடுத்தவர் கண்கொண்டு பார்க்க ஆசைப்படுகிறோம். அதுதான் ஒப்பீடு. என்னிடம் ஒரு கார் இல்லை, ஆனால் அவனிடமோ 10 கார் வைத்திருக்கிறான். நான் வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லை, அவனோ பங்களாவை கட்டிவிட்டான். நானும் அவனும் ஒரே கல்லூரியில்தான் பொறியியல் படித்தோம். நானும் உழைத்து உழைத்து முயன்று பார்க்கிறேன், 10 லட்சம் தேரவில்லை. அவனோ 10 கோடி சேர்த்து விட்டான். இந்த ஒப்பீடு நம் மனதுக்குள் எழுகிற பொழுதே நம்முடைய அமைதி அழிந்து போகிறது. ஏன் தெரியுமா? ஒருவன் என்னை விட அறிவில் சிறந்தவனா? என் மனம் ஏற்காது. என்னை விட ஆற்றல் மிக்கவனா? என் மனம் அங்கீகரிக்காது. ஒருவன் என்னை விட செல்வம் நிறைந்தவனா? என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒரு பெண் தன்னை விட அழகானவளா? இன்னொரு பெண் அதை ஒப்புக்கொள்ளுவதற்கு நிரம்ப யோசிக்கிறார். இப்படி ஒருவனிடம் அறிவு, ஆற்றல், செல்வம், அழகு என்று எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் அதை பார்த்து மகிழக்கூடிய மனம் நமக்கு இல்லை. மாறாக அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற புத்திதான் நமக்கு இருக்கிறது. அந்த பொறாமை ஒரு கட்டத்தில் காழ்ப்பாக மாறுகிறது. அந்த காழ்ப்பு அவதூறாக உருவெடுக்கிறது. அந்த அவதூறுவினுடைய நீட்சி அவனை 10 பேருக்கு முன் அவமானப்படுத்த வேண்டுமென்று சண்டை சச்சரவில் போய் முடிந்து மனம் அமைதி இழந்த கடலாக பொங்கி ஆர்ப்பரிக்கிறது. இந்த மனதை அமைதியை இழக்கச் செய்கின்ற இந்த ஒப்பீடிலிருந்து நாம் விலக வேண்டாமா? இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. புலியின் படைப்பு வேறு, அதற்கான வேலை என்பது வேறு. மானின் படைப்பு வேறு, அதற்குண்டான வேலை வேறு. ஒரு முயலின் படைப்பு வேறு, அது செய்யக்கூடிய வேலை என்பது வேறு. ஆனால் ஒரு நாளும் ஒரு மான் புலியை பார்த்து அந்த புலியைப் போல் நான் இருக்கவில்லையே என்று புலம்பியதாக வரலாறு கிடையாது. ஒரு முயல் மானை பார்த்து நான் மானைப் போல் இருக்கவில்லையே என்று நினைத்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பாழும் மனிதன் மட்டும்தான் அவனைப் போல் இருக்க வேண்டும், இவனைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து தன்னைப் போல் இருக்காமல் வாழ்வை இழந்து கொண்டே இருக்கிறான். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது நாம் உட்பட அனைவருமே ஒரு துரும்புதான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் முன்னால் நாம் அனைவருமே ஒப்பிடவே முடியாத சிறு துரும்புக்கு ஈடானவர்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு படைப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வெளி உலகத்தினுடைய சூழல் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக காரணமாக ஒரு காலத்திலும் அமையாது. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் மட்டும்தான் உங்களுக்கு முறையான மகிழ்ச்சியை தரும் என்பதை நினைவு கொள்ளுங்கள்.
அந்த நினைவில் கொண்டால் இறைவன் நமக்கு எதற்காக படைத்தான், நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன என்று தேடி அதன்படியான வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு கணித பேராசிரியர் தன்னுடைய மாணவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த உலகம் எதையோ தேடி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்ற மன ஓட்டம்தான் அதற்கு காரணம். ஆனால் ஒன்று நல்லா புரியுது தம்பி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த பணக்காரனும் ஒத்த பைசா கூட இல்லாத ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த ஒன்றுமே இல்லாதவனும் ஒரு நேர்கோட்டில் ஏதோ ஒரு புள்ளியில் நிச்சயமாக சந்திச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த எல்லாம் இருக்கிற பணக்காரனும் அந்த எதுவுமே இல்லாத ஒருவனும் ஒரு கட்டத்தில் சமம் என்று சொல்லுகிறார். மாணவர்கள் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? மிகுந்த வசதி படைத்த பணக்காரனும் எதுவே இல்லாத ஒரு ஏழையும் எப்படி சமமாக முடியும்? நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்கள் கணித வழக்கப்படி இந்த உலகத்தை எல்லையே இட முடியாத, முடிவே தெரியாத ஒன்றை இன்ஃபினிட்டின்னு கணிதம் சொல்லுது. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒன்றை ஜீரோன்னு சொல்லுது. ஆக எல்லையே இல்லாத அந்த இன்ஃபினிட்டியும் இந்த எதுவுமே இல்லாத ஜீரோவும் சமம்னு நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேராசிரியர் சொல்லுகிறார், தம்பி இதை நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பூமி உருண்டையினுடைய விட்டம் இருக்குது தெரியுமா, அது எவ்வளவு? ரொம்ப பெருசு, நம்மளால் கணக்கிடவே முடியாதது. அதாவது உங்கள் கணித வழக்கப்படி அதற்கு பெயர் இன்ஃபினிட்டி. ஒரு சின்ன அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியினுடைய விட்டம் எவ்வளவு? ரொம்ப சின்னது, அதாவது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. அதற்கு பெயர் உங்கள் கணித முறைப்படி ஜீரோ. இந்த அரிசியை அந்த பூமியோடு ஒப்பிடும் பொழுது அந்த பூமி இன்ஃபினிட்டி ஆகிடுது, இந்த அரிசி ஜீரோ ஆகிடுது இல்லையா? இந்த இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பூமியை கொண்டு போய் சூரியனோட ஒப்பிட்டு பாருங்கள். சூரியனோட சுற்றளவை ஒப்பிடும் பொழுது சூரியன் இன்ஃபினிட்டியாகவும் இந்த பூமி அந்த சூரியனுக்கு முன்னால் ஜீரோ ஆகிடுது. ஆக ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபினிட்டியாக இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஜீரோவாக மாறுது. இதனால தான் இன்ஃபினிட்டியும் ஜீரோவாகவும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய பணக்காரன் அந்த பணக்காரனோட ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையை ஒப்பிடும் பொழுது இந்த ஏழை ஜீரோவாகவும் அந்த பணக்காரன் இன்ஃபினிட்டியாகவும் ஆயிடுறான். ஆனால் அந்த ஏழை ஜீரோவாக இருக்கிற ஏழை படுத்த உடனே தூங்கிடுறான் பத்தியா? அந்த நிம்மதியோடு ஒப்பிடும் பொழுது அந்த ஒன்றுமே இல்லாதவன் இன்ஃபினிட்டியாகவும் இந்த பெரிய பணக்காரன் ஜீரோவாகவும் மாறிவிடுகிறான். இதுதான் உலகம். இந்த வகையில் பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு திறமையை வைத்துக்கொண்டு சமமான நிலையில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது எது என்று தேடி தெரிந்து கொள்வதில் தான் சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தான் பென்சிலும் பேனாவும் இருக்குது. எல்லோருமே எழுத்தாளர்களாகவும் ஓவியர்களாகவும் மாறிவிட முடிகிறதா? இந்த பென்சிலும் பேனாவும் ஒரு கருவிகள். அதுபோலத்தான் நம்முடைய கண்களும் காதுகளும் ஒரு கருவிகள். இந்த பென்சிலை யார் முறையாக பயன்படுத்த தெரியுதோ அவர்கள்தான் எழுத்தாளர்களும் ஓவியர்களாகவும் மாறுகிறார்கள். அதுபோல இந்த கண்களையும் காதுகளையும் பார்வையையும் கேட்கின்ற ஒலியையும் யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் பிற்காலத்தில் வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். எனவே ஒரு காலம் நீங்கள் நினைக்காதீர்கள், நான் பணக்காரனானேன், நான் படிப்பாளி ஆனேன், நான் கலைஞனானேன், நான் பேச்சாளனானேன், நான் மிகப்பெரிய ஓவியனானேன் என்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய தகுதிக்கு உதாரணமாக அமையலாமே தவிர அது வாழ்க்கை கிடையாது. இந்த தகுதியை, இந்த திறமையையும் தகுதியையும் வளர்த்து கொள்வதிலேயே மனிதன் வாழ்ந்து அதிலேயே வீழ்த்து, அதிலேயே ஆணவப்பட்டு ஆசைப்பட்டு பெருமைப்பட்டு அழிந்து போகிறானே தவிர வாழ்க்கை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. வாழ்க்கை இது அல்ல, வாழ்க்கை என்பது வேறு.
வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்டதினுடைய நோக்கம் எதுவென்று தெரிந்து கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது அல்ல பிரச்சனை. உன் வாழ்க்கையில் சத்தியத்தை, நேர்மையை, தர்மத்தை, கண்ணியத்தை முறையாக கடைபிடித்து நீ வாழ்வேயானால் நிம்மதி உனக்கு வந்து சேரும். சர்வ நிச்சயமாக உனக்கு நிம்மதி வந்து சேரும். எனவே ஒப்பீடு என்கின்ற இந்த ஒவ்வாமையை புறந்தள்ளிவிட்டு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து இன்பத்தை அனுபவிப்போம். நன்றி தோழர்களே, வணக்கம்.